வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனை தேட அழைப்பு, தேவனை தேட அழைப்பு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பாத்தோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவன் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்தான். எனவே அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோசபாத் தேவனை தேடினான். யோசபாத் தேவனை தேடினான். அது மாத்திரமல்ல, தன் முழு இருதயத்தோடு கூட தன் முன்னோர்களாகிய தாவீதின் வழிகளிலே அவன் நடந்தான். அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது அவர் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிக்கிறார், நம்மை செம்மையான பாதையிலே நடத்துகிறார். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசபாத் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனை, பிரதான கற்பனை என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற கற்பனையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்ட கற்பனைகளின்படி நடந்து தேவனை பிரியப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே, அவைகளை நாம் கை கொள்ள வேண்டியதே என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா 1:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நடந்து குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வார்த்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது நாம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக பிரீதி உள்ளவர்களாக, கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, யோசபாத்துடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவரே, அதிகாலமே உண்மை தேடுகிறேன், இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று கேட்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இதே போல இந்த யோசபாத் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டான். அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடந்து வந்தான். அவருடைய வழியை விட்டு வலதுபுறமாயிலும் இடதுபுறமாயிலும் விலகாமல் கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படியே அவன் நடந்து வந்தான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். பட்டணங்கள் தோறும் போதிக்கிறவர்களை ஏற்படுத்தி ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தினான், போதித்தான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரே என்றால், உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே என்றால், நாம் அவரை தேடும்படியாய் அழைத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வழிகளிலே நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலமே அவருக்கு முன்பதாக காத்திருக்கும்படியாய்
அவருடைய சுத்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தந்த மகிமையான வாழ்வெடுக்கும் ஜீவ வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். அவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியப்படுத்துவோம். அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.